நிர்வாக அமைப்பு, அதாவது ஐநா சபையுடைய நிர்வாக அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஐக்கிய நாடுகள் சபையின் செயல்பாட்டு அங்கமாக திகழ்வது செயலகமாகும். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையுடைய செயல்பாட்டு அங்கமாக திகழ்வது எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா செயலகம். இதன் பொது செயலாளர் பொது சபையில் பாதுகாப்பு சபையின் பரிந்துரைப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய செயல்பாடு அங்கமாக திகழ்வது செயலகம். அந்த செயலகத்துடைய பொது செயலாளர் யாருடைய பரிந்துரைப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னா பாதுகாப்பு சபையுடைய பரிந்துரைப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஏன்னா அந்த பாதுகாப்பு சபையில் மொத்தம் 15 நாடுகள் உறுப்பினராக இருக்குது. அதில் 5 நாடுகள் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அந்த பாதுகாப்பு சபையுடைய பரிந்துரைப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு அந்த பொது சபையுடைய செயலாளர். இந்த பொது சபையுடைய அந்த பொது செயலாளர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய கேபினட் உறுப்பினர்கள் ஏனைய அதிகாரிகள் ஆகியோருடைய துணையோட ஐக்கிய நாடுகள் சபையை பார்த்தீங்கன்னா நடத்துவார். ஸோ இவரால் மட்டும் பார்த்தீங்கன்னா நடத்த முடியாது. இவருக்குன்னு சில உறுப்பினர்கள் அசிஸ்டன்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், கேபினட் உறுப்பினர்கள் அப்புறம் மற்ற அதிகாரிகளுடைய துணையோட ஐக்கிய நாடுகள் சபையை பார்த்தீங்கன்னா அவர் நடத்துவார். பன்னாட்டு நீதிமன்றம் ஐக்கிய நாடுகள் சபையின் நீதி நிர்வாக கிளையாகும். அதாவது பன்னாட்டு நீதிமன்றம், முதல்ல இந்த ஐக்கிய நாடுகள் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு உலக வங்கி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்றம், அந்த பன்னாட்டு நீதிமன்றம். இந்த பன்னாட்டு நீதிமன்றம் ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஒரு நீதி நிர்வாக கிளை. இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பன்னாட்டு நீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது வேர்ல்டு நீதிமன்றம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எங்கே இருக்குது அப்படின்னா நெதர்லாந்தில் இருக்கிற தி ஹேக்கில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. பன்னாட்டு நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா நெதர்லாந்தில் உள்ள தி ஹேக்கில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அப்புறம் பொருளாதாரம் மற்றும் சமூக மன்றம் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் ECOSOC, இது பொருளாதார மற்றும் சமூக மன்றம் ஐக்கிய நாடுகள் சபையுடைய 5வது அங்கம். சரிங்களா, இது இந்த எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் சபையுடைய 5வது அங்கம். கேள்வி எப்படி கேட்கலாம், ஐக்கிய நாடுகள் சபையின் 5வது அங்கம் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பொருளாதார மற்றும் சமூக மன்றம் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் அப்படின்னு எழுதணும். ஐக்கிய நாடுகள் சபை மேற்கொள்ளும் அனைத்து பொருளாதார சமூக பணிகளை ஒருங்கிணைப்பது இந்த அமைப்புடைய பணியாகும். அதாவது என்னன்னா ஐக்கிய நாடுகள் சபை பார்த்தீங்கன்னா மேற்கொள்கிற எல்லா பொருளாதார சமூக பணிகளை ஒருங்கிணைப்பது அப்படின்னா செயல்படுத்துறது, ஒவ்வொரு நாட்டிலையும் செயல்படுத்துறது இந்த எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சிலுடைய வேலை, பொருளாதார அப்புறம் சமூக மன்றத்துடைய வேலை. ஏன் அப்படின்னு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் சொல்கிறாங்க அப்படின்னா அந்தந்த நாடுகளில் இருக்கிற இந்த கிளைகள் இருக்கும் இல்லைங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலைகளை பார்த்தீங்கன்னா செய்வாங்க. அதுதான் அந்த கிளைகள், சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கிளைகள் துணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஐக்கிய நாடுகள் சபை மேற்கொள்ளும் அனைத்து பொருளாதார சமூக பணிகளை ஒருங்கிணைப்பது இந்த அமைப்புடைய பணி. உலகின் பல்வேறு பகுதிகளில் வட்டாரங்களின் வளர்ச்சிக்காக பல வட்டார பொருளாதார ஆணையங்கள் பார்த்தீங்கன்னா செயல்படுது. சரிங்களா, உலகின் பல்வேறு பகுதிகளில் வட்டாரங்களின் வளர்ச்சிக்காக பல வட்டார பொருளாதார ஆணையம் செயல்படுது. எந்தெந்த நாட்டில் அப்படின்னா ஆசியா, பசிபிக், அப்புறம் மேற்கு ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அப்புறம் லத்தீன் அமெரிக்கா. ஸோ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வட்டாரங்களுடைய வளர்ச்சிக்காக பல வட்டார பொருளாதார ஆணையம் செயல்படுது. அவை பொருளாதார மற்றும் சமூக மன்றத்துடைய துணை அமைப்புகள். இந்த எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் அப்படின்ற இந்த ஒரு மன்றம் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு துணை அமைப்பு பார்த்திங்கன்னா இருக்குது. அதுதான் இந்த வட்டாரங்களுடைய வளர்ச்சிக்காக செயல்படுற இந்த வட்டார பொருளாதார ஆணையம் அப்படிங்கிறது. இந்த வட்டார பொருளாதார ஆணையம் பார்த்திங்கன்னா எதனுடைய துணை அமைப்பு அப்படின்னா இந்த எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில், பொருளாதார மற்றும் சமூக மன்றத்துடைய துணை அமைப்புகள் அப்படின்னு சொல்லணும் இந்த வட்டார பொருளாதார ஆணையங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இது ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் இருக்குது அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ளே போய் இவங்களே எல்லாத்தையும் பண்ண முடியாது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளை இருக்கும். அந்த கிளை பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வேகமாக செயல்படுத்துவாங்க. சரிங்களா, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக வெற்றிகரமாக செயல்படும் இவற்றிற்கு பொருளாதார வல்லுநர்களான குன்னர் மிர்தாஸ் போன்றோர் தலைமை ஏற்றிருக்கின்றனர். அதாவது இந்த அமைப்புகள், இந்த வட்டார பொருளாதார அமைப்புகள்லாம் நல்லா சிறப்பாக செயல்படுது இல்லைங்களா, இவங்க இதெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு சில அதிகாரிகள் அங்கெல்லாம் வேணும், சில பொருளாதார வல்லுநர்கள்லாம் வேணும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வெற்றிகரமாக செயல்படுறதுக்கு பொருளாதார வல்லுநர்களான குன்னர் மிர்தாஸ் மாதிரியான வல்லுநர்கள் பார்த்திங்கன்னா தலைமை ஏற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஐநா சபையுடைய நிர்வாக அமைப்பு.